ஒருவேளை மகாத்மா காந்தி இருந்திருந்தால், தொடர்ந்தாக அந்த பீரியட்ல, அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், நேரு அவருக்கும் சண்டை வந்திருக்கும். ஏன்னா, நேரு வந்து இந்தியாவுடைய மாடர்ன் டெம்பிள்ஸ் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாரு. இந்தியாவோட மாடர்ன் டெம்பிள் வந்து பெரிய, பெரிய இண்டஸ்ட்ரீஸ். அதனால தான் நேரு பீரியட்ல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நெறைய கொண்டு வந்தாரு, எல்லா இடத்துலயும். மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்றது தான் அதுக்கு ஃபண்டு பிரைவேட் கம்பெனில இருக்காதனால, ஃபுல்லாவே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் கொண்டு வந்து குடுத்துச்சு. இத்தன டேமு, இத்தன ரோடு, இத்தன ஃபேக்ட்ரீஸு இந்தியன் கவர்ன்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணுச்சு. மேனுஃபேக்சர்டு ஸ்டீலு, மேனுஃபேக்சர்டு அலுமினியம், போல்ட்டு, நம்ம பெல்லு, போல்ட்டு, நட்டு எல்லாமே. ஆனா மகாத்மா காந்தி என்ன சொல்லுவாரு? இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ட்ரெயினே இருக்கக்கூடாதுன்றுவாரு. ட்ரெயினுங்கிற டிரான்ஸ்போர்ட்டே மகாத்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அதெல்லாம் கேரியர் ஆஃப் டிசீஸ்ம்பாரு. வில்லேஜ் தான் டெம்பிள் ஆஃப் த டெவலப்மெண்ட்ம்பாரு. அப்ப ஈச் வில்லேஜ் அக்ரிகல்ச்சரை அந்த பிரிமிட்டிவ் ஸ்டைல தான் பண்ண முடியும். எல்லாரும் ஆளுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணணும். அதுதான் உண்மையான குரோத்துன்னு மகாத்மா காந்தி நினைச்சிட்டு இருந்தார். இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா என்ன இருக்கும்? இறைவன் அந்த விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்கு இவரோட ஸ்டைல்ல விட்டாரு. அவ்வளவுதான்.